ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. குரூப் 4க்கு அடுத்து எல்லாருமே எழுதுகிற எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ தான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கலான்ற டீட்டெயில்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட சிலபஸ் பேட்டர்னை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன், சரிங்களா, ஜூன் 28 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதாவது ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 நாள் இருக்குது, சரிங்களா. சாலிடாக பார்த்தீங்கன்னா 100 நாள் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 100 நாளில் நம்ம எப்படி இதை வந்து படித்து நம்ம வந்து கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது குரூப் 2 குரூப் 2ஏ ப்ரிலிமினரி, சரிங்களா, ரெண்டுக்குமே, அதாவது குரூப் 2 குரூப் 2ஏ ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் தான். ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின் 150 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான். 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க் வைக்கிறாங்க, சரிங்களா. 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்குக்கு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. ஸோ இதுபடி தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2ஏ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான். ஆனால் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து வேறுபடும், சரிங்களா. ஸோ இப்போ ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொது தமிழில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. பகுதி ஆ பார்த்தீங்கன்னா இலக்கணம் வரும், பகுதி பி பார்த்தீங்கன்னா செய்யுள் வரும், சரிங்களா. பகுதி சி பார்த்தீங்கன்னா உரைநடை வரும். ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நியூ அண்டு ஓல்டு, சரிங்களா. ரெண்டையுமே நீங்கள் பேஸ் பண்ணி தான் படிப்பீங்க. நியூ அண்டு ஓல்டு இதை மட்டும் படித்தாலே போதும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரியை பற்றி டீட்டெயில்டாக வந்து நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ரிலிமினரியில் இவ்வளோ தான். நம்ம ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் மாதிரி கிடையாது, சரிங்களா. சேம் சிலபஸ் தான். குரூப் 4க்கு இருக்க சேம் சிலபஸ் தான் நமக்கு எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆனால் கொஷின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா 10th லெவல்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம 12த்தையும் சேர்த்து படிக்கிற மாதிரி வரும். ஆனால் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி லெவலில் படிக்கணும். ஸோ அதுதான் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் உள்ள வித்தியாசம், அதுதான். ஸோ அதனால் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்குறாங்க. அதாவது மேக்ஸ் 25 கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த 100 கொஸ்டினில் தமிழ் நீங்கள் 95 கொஸ்டின் கண்டிப்பாக போட்டே ஆகணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க் நல்லா தூக்கி கொடுக்கும். இதில் 25 கொஸ்டினில் ஒரு 22 to 23 கொஸ்டின் நீங்கள் போட்டே ஆகணும், சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் 20 கொஸ்டின் வச்சா கூட இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 105 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்துருச்சு. நீங்கள் குரூப் 2வை பொறுத்தளவுக்கு 155 to 160 கொஸ்டின் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோன், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா ப்ரிலிமினரின்றது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் தான். 200 கொஸ்டினுக்கு நீங்கள் 150 to 160 கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் 2 ப்ரிலிமினரியை வந்து கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின் சொன்னேன். ஜிகே ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின். தமிழ் 100 கொஸ்டின், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 யூனிட் இருக்குது, சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடி மேக்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் வரும். அதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரிலிமினரி நம்ம டீட்டெயிலாக வந்து கடைசியில் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணால் தான் நம்ம அடுத்து போக முடியும். அடுத்து மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு தனியாக இருக்குது, குரூப் 2ஏக்கு தனியாக வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து அது கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளை வந்து மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது வந்து 200 கொஸ்டின் 300 மார்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 155 to 160 கொஸ்டின் நீங்கள் போட்டாலே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. அடுத்து என்ன எழுத போகிறீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி அது ஒரு நாள் வைப்பாங்க, சரிங்களா. ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒரு நாள் வைப்பாங்க. அது எப்படி எழுதணும், அப்படி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் 4 ஆப்ஷன் கொடுத்து இருக்காது, எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சொல்லி சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்குமே காமன் தான். குரூப் 2 குரூப் 2ஏ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்கும்.
இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே மாதிரி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எத்தனை கொஸ்டின் அவங்க மென்ஷன் பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அதில் 35 கொஸ்டின், அதாவது 100 மார்க்கு கொடுக்குறாங்கன்னா 35 மார்க்குக்கு நீங்கள் எழுதினா மட்டும்தான், அதாவது பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்கள மெயின்ஸ்க்கே வந்து தேர்வு பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டின்றது வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் மார்க்கு கிடையாது, ஜஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி மார்க்கு தான். சரிங்களா? ஸோ அதனால் அடுத்து இது வந்து 2வது பேப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ப்ரிலிமினரி முடிச்சுட்டு அடுத்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸ் பேப்பரையே திருத்துவாங்க. சரிங்களா? ஸோ மெயின்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு தனியாக நடக்கும், குரூப் 2A தனியாக நடக்கும். அப்போ ரெண்டுமே, அதாவது இப்போ நம்மளுக்கு வர கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா, இப்போ ப்ரிலிமினரியில் செலக்ட் ஆகிட்டோம், நம்ம 2 எக்ஸாமே எழுதலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஸோ அது எப்படின்னா, இப்போ அதாவது குரூப் 2 மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேக்கன்சி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேக்கன்சி விடுறாங்க. இதை எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:10, அதாவது ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்களை 1:10ன்ற ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் எடுப்பாங்க. அப்படின்றப்ப இப்போ 1000 போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் எடுப்பாங்க? 1000 போஸ்ட்டுக்கு 10,000 பேர் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1000 போஸ்ட்டுக்கு அப்போ எவ்வளோ பேர் எடுப்பாங்க? 10,000 பேரை நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. அதே இது குரூப் 2A மெயின்ஸுக்கு எப்படி எடுப்பாங்கன்னா 20,000 பேர்த்த எடுப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேருன்னு வச்சா 20,000 பேர்த்த எடுப்பாங்க. அப்போ இப்போ ரெண்டுக்குமே, அதாவது ஃபஸ்ட்டு 10,000 ரேங்க்குள்ளே வர்றவங்கள தான் இந்த குரூப் 2A எழுத அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 10,000 ரேங்க்குள்ளே இருக்கவங்கள அப்போ மொத்தம் சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்தா எவ்வளோ எடுப்பாங்க? 30,000 பேர் எடுப்பாங்களா? அதில் ஃபஸ்ட்டு 10,000 பேரை அதாவது குரூப் 2 மெயின்ஸும் எழுத விடுவாங்க, குரூப் 2A மெயின்ஸும் எழுத விடுவாங்க. சரிங்களா? மீதி இருக்க 20,000 பேர் குரூப் 2A மட்டும்தான் எழுத முடியும். சரிங்களா? அப்படி தான் வரும். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் என்னன்றது. டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ குரூப் 2Aக்கு 1000 பேர்னால் 10,000 பேர் ப்ரிலிம்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த 10,000 பேர் குரூப் 2 எழுதலாம், குரூப் 2Aவும் எழுதலாம். ஆனால் அதுக்கப்புறம் எடுக்க போகிற 20,000 பேர் எப்படி எழுத முடியும்? குரூப் 2A மட்டும்தான் எழுத முடியும், குரூப் 2 எழுத முடியாது. சரிங்களா? இந்த ப்ராசஸில் தான் இருக்கும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரிக்கு குரூப் 2க்கும் குரூப் 2A ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். ஸோ அந்த 2 எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தான். இதில் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். குரூப் 4 சேம் குரூப் 4க்கு என்னதோ அதே தான் இதுக்கும் வரும். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு. சரிங்களா? 300 மார்க்குக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 யூனிட் வரும். சரிங்களா? குரூப் 1 தான். குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா 9 பேப்பர் இருக்கும். அதை சுருக்கி, அதாவது எத்திக்ஸை மட்டும் விட்டுட்டு அதை சுருக்கி எத்தனைனா 8 யூனிட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு யூனிட் வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மாடர்ன், ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 40 மார்க்குக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து நாங்கள் இத்தனை மார்க்குக்கு தான் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து தமிழ் சொசைட்டி அண்டு கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இது பார்த்தீங்கன்னா 30 மார்க்குக்கு கேட்போம்னு சொல்லிட்டாங்க. சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ சோசியல் இஷ்யூஸ் எவ்வளோ கேட்குறாங்க? 50 மார்க்குக்கு கேட்குறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 40 மார்க்குக்கு கேட்குறாங்க. கான்ஸ்டியூஷன், அதாவது பாலிட்டி, இது வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருக்கிறதுலையே வெயிட்டேஜ் அதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி தான். பாலிட்டி எவ்வளோ? 60 மார்க்குக்கு கேட்போம்னு சொல்லிட்டாங்க. ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இது எத்தனை மார்க்குக்கு? 40 மார்க்குக்கு கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 40 மார்க். மொத்த கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 300 மார்க்குக்கு குரூப் 2 மெயின்ஸில் வந்து கேட்பாங்க. மொத்தம் எத்தனை யூனிட் பார்த்தீங்கன்னா 7 யூனிட். சரிங்களா? 8 யூனிட் வரும். ஒன்றை வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கனால 8 யூனிட் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் குரூப் 2A. சரிங்களா? குரூப் 2 மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி வரும். அதே இது இந்த குரூப் 2A பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவில் வரும். சரிங்களா? சேம் அதே சிலபஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
7 யூனிட்டாக அங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதை 5 யூனிட்டாக மெர்ஜ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் சேம் சிலபஸ் தான். ஆனால் அதில் வந்து நம்ம அப்ஜெக்டிவாக எழுதுவோம், டிஸ்கிரிப்டிவாக எழுதுவோம். இது அப்ஜெக்டிவாக இருக்கும். குரூப் 2A மெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 4 ஆப்ஷன் கொடுத்து ABCDன்னு 4 ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதில் எவ்வளோனா ஜென்ரல் ஸ்டடீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 மார்க். சரிங்களா? 100 கொஷின் 150 மார்க். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் எத்தனை 100 கொஷின் கொடுத்துருக்காங்க. 100 கொஷினில் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ கொஷின் கேட்போன்னு சொல்லிட்டு அப்படியே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சிலபஸை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். நம்ம ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்போம். சரிங்களா? படித்தது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பெருசாக இருக்கும்னு பயப்படாதீங்க. கொஞ்சம் அது வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம ஏற்கனவே படித்ததில் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்டு சொசைட்டி. அதாவது என்னதுன்னா தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு சொசைட்டி, இது மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இந்த 2 இதையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியையும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியையும் நான் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஒரே யூனிட். அங்கே தனித்தனியாக இருக்குது, இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் 30 மார்க்குக்கு கேட்பாங்க. இந்த 2 யூனிட்டையும் எவ்வளோ கேட்குறாங்க? 20 கொஸ்டின் 30 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நீங்கள் இந்தியா லெவலில் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது வந்து யூனிட் 9. இதில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் 45 மார்க்குக்கு கேட்குறாங்க இந்த தமிழ்நாடு சொசைட்டியில். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனைனா 15 கொஸ்டின் கேட்குறாங்க. எத்தனை மார்க்னா 22 மார்க் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்னு வரும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பாலிட்டியை தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், என்னன்னு பாலிட்டியை தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியையும் தமிழ் சொசைட்டி யூனிட் 9ஐயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின் 30 மார்க்கு. அடுத்தது பாலிட்டியில் 30 கொஸ்டின் 45 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்பாங்க, 22 மார்க்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு எக்கனாமி அண்டு சோசியலிசிஸ் இது 2ஐயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின் 30 மார்க்கு கேட்போன்னு சொல்லிட்டாங்க. ஜாகிரஃபியில் 15 கொஸ்டின் 22 மார்க்கு. ஸோ மொத்தம் எத்தனை? 5 யூனிட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் இஷ்யூஸையும் தமிழ்நாடு, சரிங்களா, சோசியல் இஷ்யூஸையும் தமிழ்நாடு சொசைட்டியும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை? 300 மார்க் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் தான். ஜென்ரல் சயின்ஸ் எத்தனை? 100 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போ மீதி 100 கொஸ்டின் எதிலிருந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து 40 கொஸ்டின் எதிலிருந்து கேட்குறாங்க? மேக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ரொம்ப முக்கியம். அந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 27 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் சிலபஸ் PDF வந்து கீழே கொடுக்குறேன். சரிங்களா? 40 நம்ம இதுலேயும் பார்ப்போம். ஸோ 27 டாபிக் இருக்கும். 27 டாப்பிக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்காக. மேக்ஸில் எத்தனை கொஸ்டின்? 40 கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின். தமிழ்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 60 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 60 கொஸ்டினும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருவீங்க, ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருவீங்க. என்ன கேட்குறாங்கன்னா அந்த பார்ட்டு நம்ம தமிழ் ப்ரிலிமினரியில் பார்ப்போம்ல, பார்ட் ஏன்னு சொல்லி இலக்கணம்னு சொல்லி பார்ப்போம்ல, ஒரு 21 ஹெட்டிங் இருக்கும். சரிங்களா? அந்த 21 ஹெட்டிங்கை தான் இங்கே வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 4 ஆப்ஷன் தான் எழுத போகிறோம். அப்போ பார்ட் பி நம்ம வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ப்ரிலிமினரி படிக்கும் போதே இந்த பார்ட் சி தமிழ்ன்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். புதுசாக நம்ம படிக்க வேண்டியது மேக்ஸ் தான் பார்ப்போம். ஏன்னா மேக்ஸ் எல்லாமே புது டாபிக். அந்த மாதிரி மெயின்ஸும் பார்த்திங்கன்னா இதில் எல்லா யூனிட்டுமே நம்ம கொஞ்சம் ப்ரிலிமினரிலேயே படிச்சிருப்போம். அது போக தான் நம்ம மெயின்ஸுக்கு படிப்போம். சரிங்களா? ஸோ அதாவது மெயின்ஸுக்கும் ப்ரிலிமினரிக்கும் 2க்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி படிக்கிறேன்னு சொல்லி படிக்காதீங்க. ஏன்னா நம்ம ப்ரிலிமினரியும் நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க முடியாது, மெயின்ஸும் நம்ம வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாமல் ஆயிரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இருக்குது. இன்னும் இல்லாமல் சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து டேட் 8. ஸோ அப்படின்றப்ப 28ஆம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த 8 நாளை விட்டுட்டு பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட 20 நாள் இருக்குது. ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் இருக்குது.
ஸோ இதிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 80 நாள் வந்துருச்சு. செப்டம்பர் சரிங்களா, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 20, ஏன்னா 28ஆம் தேதி எக்ஸாம்னால அதில் ஒரு 20 நாள் சாலிடாக பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா 100 நாள் இருக்குது சரிங்களா. ஸோ நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சாலிடாக நமக்கு எவ்வளோ 100 நாள் தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியை வந்து அதை வந்து படித்து முடிங்க சரிங்களா. ஏன்னா குரூப் 4 வந்து நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கனால குரூப் 4 சிலபஸ் சேம் ஒரு சில யூனிட் தான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ இதில் படிச்சிருக்கவங்க அப்படியே நம்ம வந்து இதில் வந்து ரிவிஷன் பண்ண வந்துடுவாங்க. ஸோ அதனால் புதுசாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இதில் வந்து படிக்கணும்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் மெயின்ஸை தொடாதீங்க. ப்ரிலிமினரியை நல்லா சரிங்களா, ப்ரிலிம்ஸை நம்ம வந்து நல்லா படிக்கணும். ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா படித்து நீங்கள் வந்து அதில் அதாவது ப்ரிலிம்ஸ் நல்லா எழுதிட்டோன்னு, அதாவது ஒரு 160 கொஸ்டின் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மாக மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டு நம்ம மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸையும் நல்லா பண்ணலாம், மெயின்ஸையும் நல்லா பண்ணலாம். ஸோ இதில் பாதி நீங்கள் அதில் பாதி சேர்த்து படிக்கிறேன்னு படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் நீங்கள் பாஸ் ஆகலைன்னா மெயின்ஸ் போகவே முடியாது. அப்போ மெயின்ஸ் நீங்கள் படித்து பிரயோஜனமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை நல்லா தரவாக படிங்க. நமக்கு இருக்கிறது வெறும் 100 நாள் தான். அந்த 100 நாளில் ப்ரிலிம்ஸை எப்படி கிளியர் பண்ணலான்னு பெஸ்ட்டாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த 100 நாளும் நல்லா படித்து தரவாக ப்ரிலிம்ஸை முதல்ல 160 கொஸ்டின் கிட்ட போடுங்க. ஏன்னா ஜிகேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தான். அதாவது ஜிகேல பார்த்தீங்கன்னா இப்போ 75 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் 30 to 35 கொஸ்டின் தான் புக்கில் இருந்து வரும். மீதி 40 கொஸ்டின் பார்த்திங்கன்னா நமக்கு டிகிரி லெவலில் கேட்பாங்க. அப்படின்றப்ப எழுதுறது வந்து அதாவது நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளோட ஃபோக்கஸே எதில் மெயினாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா தமிழில் தான் இருக்கும். தமிழில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 95 கொஸ்டின் போட்டுறணும். எந்தளவுக்கு நீங்கள் தமிழில் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட மார்க் வந்து அதிகமாக வரும். நமக்கு ஜிகேல நமக்கு தெரிலனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி மேக்ஸ்லையும் நீங்கள் கன்ஃபார்ம் 20 to ஒரு 23ஆவது கண்டிப்பாக போட்டுருங்க. போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிகேல வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் வராது. அதனால் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் மெயினாக தமிழ் மேக்ஸில் இருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பாதி டைம் தமிழ் 4 மணி நேரம் தமிழ் தான் படிக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி தான் நீங்கள் டைம் டேபிளே போடணும். இல்லை உங்களுக்கு ஒரு யூனிட் இப்போ ஒரு இயல் முடிக்க உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணி போடணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி படித்தா தான் நம்ம வந்து ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின்ஸ் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் தன்னால் வந்துடும். நம்மளும் அதுக்கான தேடி நம்மளும் படிக்க ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா. ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் நீங்கள் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸை கோட்டை விட்டுருவீங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை நல்லபடியாக எழுதி முடிங்க. அதில் கன்ஃபார்ம் நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கிறோன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ என்ன பேசிக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் எவ்வளோ கேட்குறாங்க 100 கொஷின் கிட்ட கேட்குறாங்க. பொதுத்தமிழில் எவ்வளோ 100 கொஷின் 150 மார்க். இந்த 100 கொஷினையும் மேக்ஸிமம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னால டிகிரி லெவலில் போக மாட்டாங்க. அப்படின்றப்ப நீங்கள் 6th to 12th வரைக்கும் இருக்க ஓல்ட் அண்ட் நியூ புக்கை நல்லா படிச்சுட்டு சிலபஸ் வைஸ் ஒன் கிளான்ஸ் நீங்கள் ரிவிஷன் விட்டுட்டிங்கனாலே இதில் வந்து ஈஸியாக நீங்கள் 100க்கு 98 கொஸ்டின் கூட ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஆப்டிடியூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டாப்பிக்கையும் நம்ம பின்னாடி வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த 25 கொஸ்டினையும் போடுற மாதிரி நல்லா மேக்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சயின்ஸில் பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து இதில் போன குரூப் 2ல் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்படியே தான் கேட்பாங்க. அதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து மாறலாம் சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 10 கொஸ்டின், ஜாகிரஃபியில் ஒரு 4 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் ஒரு 7 கொஸ்டின், பாலிட்டியில் ஒரு 13 கொஸ்டின், எக்கனாமியில் ஒரு 6 கொஸ்டின், ஐஎன்எம்மில் ஒரு 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரியில் 15 கொஸ்டின். இது தமிழ்நாடுல பார்த்திங்கன்னா அதாவது யூனிட் 9ல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. அதில் வந்து மேலோட்டமாக நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டோ உங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மார்க்குக்கு 75ல் ஒரு 40 மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கனாலே நீங்கள் குரூப் 2 வந்து
ப்ரிலிமினரி வந்து பாஸ் ஆகிருவீங்க. எப்படின்னு பாருங்கள், இந்த யூனிட் 8 பாருங்கள், இதில் 15 கொஷின் கேட்குறாங்க. இந்த யூனிட்டை நீங்கள் ஒன்று விடாமல் டிகிரி லெவலில் தரவாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு 15 கொஷினுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி இருக்கிறதுலே பாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டியை நீங்கள் வந்து A to Z தரவா நீங்கள் வந்து இந்த யூனிட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கனாலே இதில் ஒரு 13 to ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்துடுது. சரிங்களா? ஸோ 27ன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஈஸியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த INM தான். சரிங்களா? இருக்கிறதுலே ஈஸியானது எது? இந்த INM தான். ஏன்னா சிலபஸ் டாபிக் ரொம்ப கம்மியாக 5 ஹெட்டிங் தான் இருக்கும். சிலபஸ் படி படிச்சிங்கன்னா வெறும் 5 ஹெட்டிங் தான் இருக்கும். அதை மட்டும் படிச்சிங்கனாலே இந்த INMல கேட்கக்கூடிய 6 கொஸ்டினும் அட்டன் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 33 கொஸ்டின் வந்துருச்சு. மீதி எத்தனை? ஒரே ஒரு யூனிட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மீதி ஒரு யூனிட் எது சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியை சூஸ் பண்ணலாம். 7 கொஸ்டின். ஸோ அப்போ இதிலே உங்களுக்கு 40 கொஸ்டின் வந்துருச்சு. எந்த யூனிட்டு? யூனிட் 8. சரிங்களா? ஒரு 4 சப்ஜெக்டை படித்தாலே உங்களுக்கு 40 மார்க் வந்துருச்சு. என்னென்னா யூனிட் 8. ஸோ இதில் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்குறாங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஒரு 13 கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின், INM பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின். ஸோ இந்த 4 யூனிட்டை நீங்கள் நல்லா தரவை A to Z நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது டிகிரி லெவல் இதெல்லாம் சேர்த்து படிச்சிங்கனாலே 40 மார்க் வந்துடும். நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். இந்த 4 மீதி இருக்க யூனிட்லாம் நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த 4 யூனிட் நல்லா தரவாக படித்தாலே 40 கொஸ்டின் வந்துடுதா? ஸோ நீங்கள் மற்ற யூனிட்லலாம் பேசிக்காக இருக்க முக்கியமான லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ ஜாக்ரஃபினா அந்த 10th இருக்க ஒரு 7 லெசன் இருக்கா, அந்த 7 லெசனை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான லெசன்ஸ் மட்டும் படிச்சுட்டு இந்த 4 யூனிட்டை மட்டும் நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ப்ரிலிமினரி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து குரூப் 4 விட குரூப் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நீங்கள் 170க்கு மேலே எடுக்கணும். ஒவ்வொரு சமயம்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுன்னா 190 ப்ளஸ்ஸே நீங்கள் வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது வந்து ப்ரிலிமினரின்றனால டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்கன்றதுனால நீங்கள் வந்து 150 கொஸ்டின் நீங்கள் போட்டாலே கூட போதும். சரிங்களா? போன குரூப் 2லாம் பார்த்தீங்கன்னா 148 ப்ளஸ் போட்டவங்களையே வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கணும்? 160 இருக்கணும். 155 to 160 போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால் உங்களோட டார்கெட் 160. அதில் ஒரு 95, தமிழில் ஒரு 95, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மேக்ஸில் ஒரு 20, ஜிகேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 40. ஸோ இது போட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 155 கிட்ட வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெயினாக டார்கெட் பண்ணி போட்டாலே 155. சரிங்களா? இன்னும் ஒரு சப்ஜெக்ட் அதை நீங்கள் மீதி இருக்க 30 வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 30 கொஸ்டின் ஜிகேயில் இருக்க 30 கொஸ்டினில் நீங்கள் ஃப்ளூக்கில் போட்டால் கூட ஒரு 10 கொஸ்டின் கரெக்ட் ஆனாலும் ஸோ 155 ப்ளஸ் ஒரு 10 160 ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? 165 ப்ளஸ் ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ப்ரிலிமினரின்றது. நான் சொன்ன மாதிரி அந்த 4 சப்ஜெக்டை மட்டும் நல்லா தரவு பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல பேசிக்காக இருக்கிற லெசன்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபுல் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டே மார்னிங் அல்லது ஈவினிங்குள்ளே வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடியும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். சரிங்களா? பெஸ்ட்டு ஸ்டடி பிளான். ஸோ இந்த 100 நாளில் என்னென்ன இந்த லெசன்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி ஈஸியாக கிளியர் பண்ணலான்னு ஒரு பெஸ்ட்டு ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டே கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ப்ரிலிமினரியை வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ப்ரிலிமினரிக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப் 2ல் இருக்க அதே சிலபஸ் தான், கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? இதுக்கான வேர் டு ஸ்டடியும் நான் பின்னாடி வந்து போடுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதோட PDF பார்த்திங்கன்னா நாம் வந்து கீழே கொடுக்குறேன். ப்ரிலிமினரிக்கு பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். நம்ம ப்ரிலிமினரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போயே நம்ம வந்து மெயின்ஸை வந்து உள்ளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம ப்ரிலிமினரியை நல்லபடியாக படித்து முடித்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரிக்கான இந்த PDF வந்து கீழே கொடுக்குறேன். நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், குரூப் 2 மெயின்ஸுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா.
ஸோ ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு தான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ ஐரோப்பியர் வருகை தான் இதை வந்து தமிழில் இதுக்கான PDF பார்த்தீங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம மெயின்ஸ் ப்ரிலிமினரியை முடிச்சுட்டு மெயின்ஸ் போகும்போது நான் இதை வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கான ஒவ்வொரு ஹெட்டிங்க்கான வீடியோவும் நான் வந்து செப்பரேட்டாகவே போடுறேன். இப்போ ஐரோப்பியர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னென்ன நடந்துச்சு, ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிலபஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. ஸோ நம்ம அதை வந்து மெயின்ஸ் வரும்போது நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ். யூனிட் 9 வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. சோசியல் இஷ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4வது யூனிட் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து தனியாக வந்து பார்ப்போம். இதோட PDF பார்த்திங்கன்னா நான் பின்னாடி கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2Aக்கான மெயின்ஸுக்கானது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 யூனிட் தான். என்னென்னா ஹிஸ்ட்ரியையும் தமிழ் சொசைட்டியையும் மெர்ஜ் பண்ணி ஃபஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் அண்டு ஃபிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியோட சிலபஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு மென்ஷன் பண்ணி நிறையா கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதில் பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி அண்டு சோசியலிசிஸ் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலபஸை பார்த்து பயப்படாதீங்க, டீட்டெயிலாக அவங்க வந்து விரித்து கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சிலபஸ் பெருசாக தெரியுது. நம்ம உள்ளே போய் படித்தோன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அடுத்து யூனிட் 5 பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி. சரிங்களா? ஜாகிரஃபியில் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் 2A மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்து தான் கேட்க போகிறாங்க. அப்படின்றப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சிலபஸ் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எழுதுவாங்க. எல்லாத்துக்குமே இது புதுசாக தான் இருக்கும். ஏற்கனவே 2 வருஷம் 3 வருஷம் படித்தவங்கன்ற இதே இங்கே கதையே கிடையாது. அப்படின்றப்ப நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக படித்து நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? இப்போ தான் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கட் ஆஃபும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா புதுசாக சிலபஸ் விட்டுருக்கனால கட் ஆஃபும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம இதிலேயே படித்து போயிடலாம். அது அடுத்த வருஷம்னு பார்த்திங்கன்னா இதே சிலபஸை சப்போஸ் அடுத்த வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட கொஷின் பேட்டர்ன் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்படின்றப்ப அடுத்த வருஷம் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், கட் ஆஃபும் ரொம்ப அதிகமாக வரும். அதனால் இப்போவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இது புதுசாக இருக்குன்றனால உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கோ அதே தான் மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்க போகுது. அப்படின்றப்ப நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலையப்படாதீங்க. நல்லா அதாவது ஒவ்வொரு சிலபஸையும் நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு பெஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ தமிழில் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை கிளியர் பண்ணாமல் அடுத்ததுக்கு போக முடியாது. நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களை வந்து மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் அடுத்த பேப்பரை உங்களுக்கு வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. அப்படின்றப்ப இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழ்ன்றப்ப தமிழில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருவீங்க. அதுக்கடுத்து மெயின்ஸ்லேயும் நீங்கள் வந்து உங்களோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸ் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. 27 டாப்பிக்குமே ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே இதுக்கான வீடியோ வந்து கொடுக்கலாம். சரிங்களா? எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து இதை வந்து 40 மார்க்கு, முன்னாடிலாம் 25 மார்க்கு தான் இருக்கும் ப்ரிலிம்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின் கேட்குறாங்க. 40 கொஸ்டின்னா மார்க் பார்த்துக்கோங்க எவ்வளோ வரும்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 1 by 1 கொடுக்கலாம். பொது தமிழ் பார்த்திங்கன்னா சேம் அதே தான், ப்ரிலிமினரியில் கொடுத்துருக்க அந்த பார்ட் A மட்டும் கட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ஜெக்டிவாக நம்ம வந்து என்னது 4 ஆப்ஷன் கொடுத்து நம்ம அப்படி தான் எழுத போகிறோம், அப்படி தான் நம்ம வந்து டிக் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படின்றப்ப நீங்கள் அங்கே படித்தது இங்கே அப்படியே அதுவும் 60 கொஷின். அப்போ உங்களுக்கு தமிழை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா இங்கேயே நம்ம வந்து ப்ரிலிமினரிலே படிச்சிருப்போம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சரிங்களா?
ஸோ ஜென்ரல் இங்கிலீஷும் இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மட்டும் இல்லை, ஜென்ரல் இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் நீங்கள் தமிழில் வந்து படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ குரூப் 2 ப்ரிலிமினரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னது குரூப் 2 நம்ம ப்ரிலிமினரி பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா தமிழில் நல்லா ஃபோக்கஸாக நம்ம வந்து படிக்கணும். எப்படி படிக்கலாம்? தமிழில் பார்த்திங்கன்னா 100 கொஷின் கேட்குறாங்க. அப்படின்றப்ப இப்போ நம்ம புக் வைஸே படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பார்த்திங்கன்னா 6th புக்கில் பார்த்திங்கன்னா 9 7 இருக்குது, 7th புக்கில் 9 7 இருக்குது, 8th புக்கில் 9 7 இருக்குது, 9th புக்கில் 9 7, 10th புக்கில் ஒரு 9 7 இருக்குது. ஸோ இந்த 10th வரைக்கும் படித்தாலே மொத்தம் எத்தனைனா 45 7 வந்துடும். சரிங்களா? 10th வரைக்கும் படிச்சிங்கன்னா எத்தனை 7 வந்துடும்? 45 7 வந்துடும். ஸோ ஓல்டு புக்கில் ஒரு 45 7 படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90 7 வரும். எத்தனை 7 வரும்? 90 7 வந்துருமா? ஏன்னா ஓல்டு புக்கில் ஒரு 45 7 இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் மட்டும் நல்லா தரவாக படிங்க. தமிழ் என்னது 6th to 10th வரைக்கும் ஓல்டு அண்டு நியூ. சரிங்களா? ஓல்டு அண்டு நியூ தரவாக படிங்க. இந்த 90 7 தரவாக படிச்சுட்டு நீங்கள் 11th 12th இப்போ படிக்க வேணாமானா 11th 12th எப்படின்னா சிலபஸ் வைஸ் படிங்க. சரிங்களா? சிலபஸ் டாபிக் மட்டும் படிங்க. 10th அதாவது 6th to 10th வரைக்கும் புக் வைஸ் போங்க. புக் வைஸ் படிச்சுட்டு, ஏன்னா 90 7 ஒரு மொத்தம் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 100 நாள் இருக்குது. சரிங்களா? மொத்தம் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிச்சிங்கனாலும் நீங்கள் 6th புக்கு எத்தனை 90 இயல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்தாலும் 6th to 10th நியூ அண்டு ஓல்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸும் ரிவிஷன் பண்ணுங்கள். சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணும்போது 12th புக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 100 கொஷினுக்கு 100 கொஷினுமே போட்டுடலாம் ஈஸியாக. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆனால் ஒரு இயல் படிக்க உங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு இயல் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். கரெக்டாக? ஒரு இயல் படிக்க புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக 3 மணி நேரம் சாலிடாக ஆகும். அப்போ 90 இயல் படிக்க எவ்வளோ மணி நேரம் ஆகும்ட்டு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 90 மணி நேரம் படிக்க அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் தமிழ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு இயல் முடிக்கணும்னா தமிழுக்கு 3 மணி நேரம் ஆகுதுன்னா அப்போ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் சாலிடாக 3 மணி நேரம் தமிழுக்குன்னு ஒதுக்கியே ஆகணும். ப்ளஸ் 1 மணி நேரம் எதுக்குன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு ஒதுக்கிக்கங்க. ஸோ அப்போ இதுலேயே உங்களுக்கு எத்தனை 4 மணி நேரம் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆயிரும். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா தமிழ் 3 மணி நேரம், மேக்ஸ் 3 மணி நேரம் ஆயிரும். மீதி இருக்கிறது ஜிகேவும் ஒரு லெசன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிரும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இயல், ஒரு மேக்ஸ் டாபிக், ஒரு ஜிகே டாபிக் முடிக்க 9 மணி நேரம் ஆகும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 9லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கியே ஆகணும். சரிங்களா? புதுசாக படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகாது. நீங்கள் புதுசாக ஏற்கனவே குரூப் 4 முடிச்சுட்டு வரவங்க கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டியிடணும்னா கண்டிப்பாக நீங்கள் 9 to 10 மணி நேரம் ஒதுக்கியே ஆகணும். இப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நான் வந்து திங்கக்கிழமை கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிமினரியை கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்டடி பிளான் ஒன்று வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.